தொழில் மகாசக்தியா இருப்ப நீ. வேற என்ன வேணும்? இந்தா வியாபாரம் பெருமையா நடக்கும், கடன்கள் தீரும், சக்தி சுரூபமா இருப்பப்பா. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பெரிந்தாலும் தம்பி வா. குடும்பம்லாம் எங்க இருக்கு? சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? கடமுடு நல்ல இருக்கோ? கால் வந்துட்டு வா. இருக்கா? உட்காருப்பா. இதுவரை ஒரு 9 வருஷத்துக்குள்ள எதுவும் போலீஸ் விசாரணைகள் கேஸ் எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியா? கோர்ட்டுக்கு போனியா? போகல. தெளிவா சொல்லு. போகல. இப்போ உனக்கு பாஸ்போர்ட் வேணுமா? கால் வந்துட்டு வா. அவன் எதுவும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். மாற்றி கொடுத்துடலாமா? ஓகே வாப்பா. இந்தா பாஸ்போர்ட் தரேன். வெற்றியாகி பல சம்பாதியத்தை பண்ணிட்டு வா. புதிய உறவுகள் கிடைக்கும், வெற்றி அடைவார். கர்பசாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? குழந்தை வேணும்னு வாங்க. உங்களுக்கு குழந்தை வேணுமா? கால் வந்துட்டு வரலாம். மதுசூதனா, மாணிக்க வாசகா, இன்னும் ஒரு சடா அப்படி தெரியுது. யார் அவன்? அப்படியா? இப்ப முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? பெங்களூர்ல பூஜை பண்ணிட்டு இருந்தான். யார்? முனியனுக்கு, சடாமுனிக்கு. ஊர்ல குலதெய்வம் முனீஸ்வரன். இப்போ வந்து நிற்கிறானே, இப்போ என்ன பதில் சொல்றது? அவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு ஒரு பலனும் கிடைக்கலையப்பா. கால் வந்துட்டு வா. வரலாம். துணைவியாருக்கு எதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சூழ்நிலைகள் வந்துச்சா? சொன்னாங்களா? தழும்பு இருக்க, அதான் கேட்டேன். என்ன ஆப்ரேஷன்? கண்ண முடிக்கா கொஞ்சம் உள்ள போய் பார்க்க. இந்தா ஆம்பளை பையன் பிறப்பான். எப்படின்னு கேட்க மாட்டேங்கிய? அப்போ தந்தாச்சு, சந்தோஷம் அடைந்து வா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு பௌர்ணமிக்கு வா, உத்தரவு அடிக்க. அது வரை தொடங்கிடும். கால் வந்துட்டு வாங்க. ஜென்மபாவ வினைகள் தீர என்னப்பா உன் பின்னால வேலும் மயிலும் நிக்கி. முருகப்பெருமான் ரொம்ப கும்பிடுவியா? என்ன அவன் பேரு? அவனுடைய பேர் தான். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? கருப்பசாமிகிட்ட என்ன வேணும்? சரி, கண்ணை மூடு. என்னன்னு கேட்குறேன். ஒரு தடவை காலில் விட்டு வா. கிரகங்களும் 2.25 வருஷமாக சரி கிடையாது. என்ன, எந்த தொழில் எடுத்தாலும் மனக்குழப்பம் இருக்கும். முட்டுக்கு கீழே நேர பெருவரல் பக்கத்தில் வலி எடுக்கும். எடுக்கா? ஆமாம். அது மட்டும் இல்லை, அமைதி எடுக்கும். இதில் தொழில் முடக்கத்துக்காக வேற எதுவும் மாந்திரிகம் நடந்திருக்கான்னு பார்த்தேன். நடந்தது உண்மைதான். புரியுதா? மாற்றித்தாரேன், தொழிலை உருவாக்கி தரேன். இன்னையிலேருந்து உச்சாஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்கும். வெற்றியாக புண்ணியமாக இருப்பா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு பெங்களூர் தாடா குட்டி பேலே உயர்ந்திருப்பாய், அரசு உத்தியோகம் பெறுவாய். பெங்களூர், பெங்களூர்
பெண்ணடியாள். அப்படியா 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 அப்படியா. திருமணம் பற்றி கேட்டு வந்தவர்கள் நீங்க. யாருக்கு திருமணம்? காலில் வந்துட்டு வாங்க. வா. காலில் வந்துட்டோம். ஒன்று 2 3. ஓகே. மெயின் ரோட்டில் இருந்து உள்ளுக்கு ரைட் சைடில் இறங்கினோடனே இடது பக்கத்தில் உள்ள 3வது தெருவில் உங்கள் வீடு இருக்குது. 1 2 3 கிராஸில். அதுலேருந்து போய் அப்படி அந்த லைனுக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு பெரிய கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? சனி பகவான் கோயில். அதுலேருந்து அடுத்த ஊருக்கு போயிடலாம். அந்த இடத்துல இருந்து அந்த பாதைகள் இருக்குது. சரி, இப்போ உன் பையனுடைய நேரங்களை பார்த்தேன். 1.25 ஆண்டுகள். முடியாது. 1.25 ஆண்டுகள் அவனுக்கு கிரக நிலைகள் சரியில்லாமல் மனசுக்கும் சரியான உழைப்பும் வேலையும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருப்பான். இதனால் வெளிநாடு போகலாமாங்கிற ஆசையில் சில முடிவுகள் அவன் உள்ளத்தில் தோன்றி அது நடக்காத அளவுக்கும் குழப்பங்கள் நடந்துச்சா? இது சம்பந்தமாக அவனை வேதனைப்பட்டு பார்த்தோம்னா 2 விதமான பாதிப்புகளை அவன் அடைந்தவன். ஒன்று நிலையான பணிகள், இன்னொன்று நண்பர்களால் சில கேடான உபத்திரங்கள். இது 2 இருக்கு. இடையில ரெக்கார்டு இல்லாமல் போலீஸ் விசாரணை நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? அது ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் நடந்துச்சு. அது அவன் நண்பர்களை வச்சு வந்தது தான். புரியுதா? இப்போ அவனுடைய மனதை நான் மாற்றி கல்யாண வாழ்க்கையை உருவாக்கி தரதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. 120 நாட்கள். 6 3 18 180 நாட்கள் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நடத்தி தரேன். வேற யார்கிட்டையும் மாட்டாமல் காப்பாற்றி தரேன். யாருக்கு? பக்கத்தில் வாங்க. அந்த கேஸை 3 முறை என்னைய பார்க்க வரும் பொழுது முடிவு பண்ணி தெளிவாகிட்டான். போயிட்டான். அதே பெங்களூர் எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யாரு? அவர் ஆன்மீகவாதி. என்ன பொம்பளை பிள்ளைக்கு என்ன கல்யாணம்? காலில் வந்துட்டான். ஆச்சா காப்பிச்சா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டாப்பா. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே வாழ்வில். பொம்பளை பிள்ளைய பற்றி நிறைய பேசக்கூடாது. கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனம் கொஞ்சம் அரைப்பாயுது. மனநிலைகள் சரியில்லை. ஒரு பிள்ளைக்கு கல்யாண சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வெற்றி பெற முடியாத வேதனைகள் நடந்துச்சு. இன்னொரு பிள்ளைக்கு அது இஷ்டப்படி கல்யாணம் முடிக்கணுங்கிற விதி இருக்குது. புரியுதா? அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வெற்றியாக நடத்தி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வரலாம். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அன்னை ஆதிபரா சக்தியினுடைய அருள் கடாட்சம் இருக்கு. ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியை வேண்டி கண்கலங்கிக்கிட்டு இருக்க. இந்தா பக்கத்தில் வா. ஒரு நாகதேவதை உனக்கு துணை கொடுக்கும். சொல்லுப்பா. நாகதேவை உனக்கு துணை கொடுக்கும்.
உன் பிள்ளைகள் ரெண்டுக்கும் வாழ்க்கையை அமைச்சு தரேன். வீடு லாட்டரி சீட்டு மூலமாக வீடு வாங்குவோம். அப்போ கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். கண்ணாத கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா. காலம் பெங்களூரா? பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? எடுக்கலையா? ஏன்? இதான் ஆகல சாமி. வேலைக்கு இப்போதான் போயிருக்கு. ஆப்ரேஷன் ஆச்சு. பக்கத்தில் வாங்க, 2 மாசம் ஆச்சு. கண்ணை முடிக்காங்க. தம்பி எதிர்காலத்தில் வெளிநாட்டில் போய் இருப்பான். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவன் இன்னும் ஒரு பூரணமான மன அறிவு வளர்ச்சிக்கு இந்த உலகத்துக்கு வரலையே. எப்படி இவனை நம்ம நம்பிக்கையோடு செயல்படுத்த முடியும்? இவனுக்குன்னு ஒரு நிலையான தொழில் அமைப்பும் இல்லை, வாழ்க்கையும் நல்லா இல்லையே. அதனால் எப்படி சாமி சொல்கிறது சிலாக்கியம் ஆகும் அப்படிங்கிற ஐயப்பாடு உன் உள்ளத்துல. சரானா? கால் வந்துட்டு வா, உட்காரடா. உன் பேர் என்னடா? உனக்கு சர்வ ஆரோக்கியத்தையும் தாரேன் 3 மாத கால அவகாசத்தில். புரியுதா? நிலையான ஒரு பணியும் தந்து உதவிக்கரம் செய்தேன். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கா, பிள்ளை ஐஸ்வர்யமாக இருப்பான். இந்த பக்கத்தில் வா. வேற ஊர்ல இருக்கிறேன். வேலை அங்கே சரியா போகல. அது ரிசைன் பண்ணிட்டு வேற இடத்துல இப்போ ரிசைன் பண்ணக்கூடாது. ஆமாம், அமைதியாக இருங்க. தாடா மகனே, நல்லா இரு. சாமி, இது லாஸ் ஆகிட்டே இருக்கு. பணம் இல்லை, சாமி. எல்லாரும் நட்சத்திரமா இருக்காங்க. நடக்கும். எடுத்துக்கா. சரி, கர்மசாமிக்கு. ஆமாம், பெங்களூர் ஆன்மீகத்தை பற்றி கேட்க வந்தவன். குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற்கும் சிரிப்பும், பனித்த தடையும் பவளம் போல் வெந்நீரும். நான் யாரை பற்றி பாடினேன்? சிவனை பற்றி பாடினேன். குனித்த பருவமும் கோவை செவ்வாயிற்கு மின் சிரிப்போம், பனித்த தடையும் பவளம் போல மேனியில் பால் வெந்நீர். இனித்தமுடைய பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதுதானே இந்த மானிடருக்கு. சிவன் வைத்தியமா நமக்கு காட்சி தந்துட்டாருன்னா, அந்த திருவடிகளை பணிந்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஆன்மாவை சரணாகதிப்படுத்துவது தானே எனக்கு வாழ்க்கை அப்படின்னு தேவாரம், திருமந்திரம் எல்லாம் பாடிருக்காங்க. இது மாணிக்கவாசகர் பாடினது. என்ன? ஓ சாமி, எந்த கோயில்? சரி. உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன். கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார், கண்ணாடியை கலத்தி தூரவி. நீ எங்களை போட்டோ எடுக்க, அது எதுக்குன்னு குரு நமஸ்காரம் பண்ணதுக்காக நீ எடுத்திருக்க. தப்பு இல்லை. கண்ணை முடிக்கா. இன்னும் வண்ணத்திறப்பிகளை பற்றி படிச்சிருக்கியாடா தம்பி? 7 ஆதாரங்களுக்கும் 7 வகையான வண்ணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கியாத? மூலாதாரத்தினுடைய நிறம் எது? சரி. சுவாதிஷ்டானம்? மணிப்பூரகம்? அநாகதம்? விசுத்தி? ஆக்ஞா? சகசிராரம்? வயலட். என்னடா பிள்ளை நீ எல்லாம்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய ஆத்ம சக்தியில 3 ஆதாரத்தினுடைய ஒளிகள் மட்டும்தான் இப்ப இயக்கத்தில் இருக்கு. அதுபோக 4 ஆதாரங்களுடைய வண்ணங்களும் இன்னும் என்ன செய்யல, விரிவடைந்து வரவில்லை. அதனால அதெல்லாம் ஓபன் பண்ணி வந்தால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும் என்பதை பற்றி படிச்சிருக்க. கடுமுயற்சி பண்ணத, ஆனால் அது திறக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையாப்பா? உண்மைதான். அப்படி திறந்து விட்டால்
அப்படி திறந்த பிறகு அதை ரெண்டாம் தரம் கொண்டு வந்து தன் இடத்துல இருக்க வைக்கக்கூடிய கலையை தெரிய வேண்டும். அப்படி இல்லையேல் அது தெரிஞ்சிடுதுன்னு சொன்னா ஜீவனுக்கு முக்தி நிலை ஏற்பட்டுரும். முக்தி நிலை ஏற்பட்டு விட்டால் சரீர வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ உனக்கு சரீர வாழ்க்கை வேணுமா, ஞான வாழ்க்கை வேணுமா? அதுக்குரிய காலம் இது கிடையாது. அப்படி சொல்ல ஆம்பளை காலில் விட்டு வா. நீ எந்த திசைக்கு போனாலும் அந்த விளக்கத்தை நம்ம கொடுத்தாங்க. அதான் நம்ம உண்மை. கருப்பசாமிக்கு 19 ஆண்டுகள் இன்னும் இருக்கு. 19 ஆண்டுகள்ல இல்லற கடமைகள் எல்லாம் இனிதாக முடித்து என்ன 3 வகையான இருப்பிடத்தை தோற்றுவிப்பாய். 2 இல்லற வீடுகள், 1 நீ தவக்குடிலாக இருந்து கொள்வதற்கு ஒரு இடம். அதெல்லாம் இருந்து வருவ. உன்னுடைய முன்னிலையில் அன்னை பராசக்தியினுடைய காட்சி உனக்கு கிடைக்கும். சக்தி பீடமாக மேருவை வைத்து கும்பிடுவாய். மேருனா என்னது? ஸ்ரீ சக்கர மகாமேரு வச்சு கும்பிடுவேன். அதில் வாக்கு சக்தி இல்லாமல் ஞான சக்தியாக மட்டுமே இருந்து ஜீவன் முக்தி அடைவாய். கால் இந்தா என்னாலும் சக்தியை துணையாக கொண்டு அவள் கொடுத்த வேலையும் மனதில் வைத்து என்னையும் கூட்டிக்கா, வெற்றி அடைவார். புண்ணியம் கிடையாது. இந்தா காசும் வேணும்டா அந்த உலகத்துல. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஓசூர். என்ன பெங்களூருக்கும் நின்னீங்க, ஓசூருக்கும் வரீங்க? கால் வந்துட்டு வரலாம். அக்கா உட்காருங்க, நாளைக்கு கூப்பிடுவோம். பெங்களூர் உத்தரவு முடிஞ்சிடுது, அடுத்து கூப்பிடுவோம். உட்காருங்க. வா, என்னப்பா வேணும்? முன்னால வந்திருக்கியா? என்ன சொல்லுச்சு சாமி அன்னைக்கெல்லாம்? என்ன செய்யணும் உனக்கு? வீடு சேல் பண்ண கண்ண முடுறா தம்பி. ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்மணி வாரா உன் இல்லத்துக்கு, யாருப்பா அது? கணவன் இல்லாத ஒரு பெண்மணியின் ஆத்மா வருகிறது. புரியுதா? 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் மனவேதனை அடைந்து வருகிறாய். அது மாதிரி தொழிலுக்காக ஒரு இடத்துல பணம் போட்டு அதை செய்ய முடியாத துயரமும் அடைந்தாய். இனி ஒரு நண்பர் உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தாரம்னு சொல்லி அது வெற்றிகரமாக நடக்காம இப்பொழுது வெறுப்புற்று இருக்கிறாய். உண்மையா? 2 டாக்குமெண்ட், ஒன்று அடுத்தவன் டாக்குமெண்ட் மூலமாக பணம், இன்னொன்று நம்ம டாக்குமெண்ட் மூலமாக பணம். இதுக்கு முயற்சி செய்த ஒன்றுமே நடக்கிற. ஒரு பேங்க் வாசல் வர போயிட்டு கொடுத்ததே வேஸ்ட்டுன்னு போய் நொந்து நிற்கிற. உண்மையா? கால் நுட்பம். யாரு நீ? எங்க வந்து நிற்கிற? எதுக்காக? நீ வந்தவொடனே அங்காளம்மன் வந்து நிற்கிறாள, பக்கத்தில் இருக்கணும். அதில் முனீஸ்வரனும் சேர்ந்து இருக்காரு. அவன் தான் ஜடையை வச்சு நிற்கான். கண்ண முடிக்கா. இந்தா கரெக்டாக 62 நாளையில் வீடு சேல் ஆகும், அட்வான்ஸும் ஆகும். புண்ணியமாக என்னை சந்தோஷமாக பார்க்க வருவோம். போ, அதை அடுத்து பேசுவோம். முதல்ல பணத்தை வாங்கிட்டு வாடா கூட. கர்மசாமிக்கு ஐயா, நீங்க சொன்னது மாதிரி எனக்கு வீடு அமைஞ்சிடுது. வாங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையல். என்னக்கா நல்லா உனக்கு ஓசூரா? இல்லையே, ஒரு பெரிய பால் சொசைட்டி இருக்கு, அது பக்கத்துலயா வீடு? அதான் பார்த்தேன். ஓசூர்லேருந்து ரைட் சைடில் உள்ளே போனால் உள்ளே போனோம். அதில் பால் சொசைட்டி. பால் நிறைய ஆடு மாடுகளாக மேட்சுக்கு நிற்கிற உங்கள் ஏரியா தானே? காலில் வந்துட்டு முன்னால் வந்து நின்னுங்க.
நான் உத்தரவு கொடுத்து வீட்டை மாளிகையா அமைச்சிட்டு ஆனந்தமா வந்துட்டீங்க. இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? படிப்பு. என்ன படிக்கிற? டாக்டருக்கு படிக்கலாமா? அவ்வளவு நாலேஜ் எனக்கு பிழை இருக்குன்னு தெரியலையே. கண்ண மூடு, நிமிர்ந்து உட்கார். என்னைய மட்டும் நினை. காமர்ஸ்ல பாஸ் ஆகி வருவேன், பேராசிரியே ஆகுவேன். கால் விட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. புளியரை கருப்பா, நம்ம பாட்டு தானே. பக்கத்தில் வாடா. பொம்பளை பிள்ளைக்கு மாலை போடக்கூடாமா? கர்மசாமிக்கு இந்தா வெற்றி கனியாக இருப்பாய். இன்னும் பல கோடிக்கு அதிபதியாக விடா தம்பி. உன் தொழில் ஓங்கும், படிச்சு முன்னேறி வரும். குங்குமம் வச்சுதான் சந்தோஷமா இருக்கு. இந்த மாலையை கொண்டு அந்த வீட்டில் போட்டுக்காங்க. ஓசூர் ஆடு மாடு வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிய? யாரெல்லாம்ப்பா வந்திருக்கிய? நீ மட்டும் வந்திருக்கியா? இது யாரு? கால் வந்துட்டு வாங்க. காரியக்கார பேமோட கடவுள்காரனை விட போகிறேன். முருகா, வெற்றி வேலா, வாப்பா தம்பி வா. என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் அங்கே தள்ளிவாங்க. உங்கள் இடத்துக்குள்ள இங்கேருந்து நுழைஞ்ச உடனே வலதுபுறத்தில் மூலையில் கொஞ்சம் பள்ளம் இருக்குது, அதில் கொஞ்சம் பாறை இருக்குது. சரிண்ணா? அப்படி படிவு பாறை. அதில் கீழே வந்து நம்ம எல்லை முடிஞ்சிடும். ஆனால் அதை கொஞ்சம் ஒரு அடி தவறி போச்சுன்னா நம்ம இடமா இருக்காது, அடுத்த இடமா இருக்கும். ஆனால் நம்ம இடத்துக்குள்ள சுமார் 460 அடிகளுக்குள்ள தண்ணி இருக்குது. அதில் போர் போட்டுருவோமா? கால் வந்துட்டு வாங்க. சத்தம் கேக்கு. என்னது அது? வாங்க பக்கத்தில். இன்னொரு இடத்துல தப்பு போர் போட்டு ஏமாந்துடக்கூடாது, இன்னும் பணம் பெயரக்கூடாதுன்னு பயப்படுற. உண்மையா இல்லையாடா? என்ன செய்யணும்? அப்போ இடத்த வச்சிருக்க போறியா? என்ன செய்ய போற? வச்சிருக்கோம். நான் சொல்லுற இடத்துல போர் போட்டுக்கா. தண்ணி வேணும்ல? என்ன வந்துடும். வேற என்ன வேணும்? அதில் எந்த எதிர்ப்பும் ஒன்று ஒன்றும் செய்யாது. இப்படி பணமும் வரும், தண்ணியும் வரும். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. எல்லாம் வெற்றியாச்சு. இந்த ஊதியத்தை காட்டில் போட்டு இதை வீட்டில் வை. போயிட்டோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. உடம்புல ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கு. யாருக்குப்பா உடம்புல ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கு? என்னென்ன குத்திக்கிட்டு இருக்கு? அடிப்பட்ட இடத்துல குத்திக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. என்ன இங்கே ஒரு இடத்துல குத்திச்சு? என்ன என் உடம்பு? அவனுக்குடா. இன்னொரு தரம் என்ன சேட்டக்காரன் ஒன்றுக்கு மேலே 2 கொண்டாட்டி வச்சுக்காரங்க இருப்பான். கார் எப்பவும் பழைய காலத்தில் ஆடி அடங்கி ஒரு முடிவுக்கு வந்துட்ட. சரி, கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு யாரு நீங்க? கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோதனை காலம் ஆரம்பிச்சிடுது. அப்படி ஆரம்பித்தது இருப்பிடங்கள் உறுதி இல்லாமலும் மனவேதனைப்பட்டு சில பொருள்களை எல்லாம் இழந்து சும்மா அந்தரத்தில் நிற்கிறது மாதிரி இப்போ வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னன்னைக்கு உழைக்க, சாப்பிட, அடுத்து கடன் வாங்க, காலத்தை ஓட்ட, இந்த நிலைமைகள் நடக்கு. அதனால் இதில் ஒரு மாற்றமும் கிடைக்கணும், உயர்வான வாழ்க்கையும் நிலையான வீடும் அமையணும்னு உன் கேள்வி. காலில் விட்டு வா. சும்மா உறுதியாக சொல்லு. தூங்க மாட்டேன்.
1.5 வருஷம் கழிச்சு இன்னொரு வீடு தாரேன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி தாரேன். இந்தா என் கனியை கொண்டு வை, ஐஸ்வர்யம் கிடைக்கும், உனக்கு பணம் வரும். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடுவாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் குடும்பத்தோட வந்தவங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமொழி சொல்றேன். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மனது தாழ்வடைஞ்சிருச்சு. சில ஆண்டுகள் போராடி வெற்றியடைய முடியலைங்கிற ஒரு நிலைமை. ஆனா இப்போ எல்லாரையும் வளைச்சு பிடிச்சி உன் கையில தந்திருக்கிறேன். அவங்கள்ட்ட பேசி ஜெயிச்சு ஒரு வீடும் உருவாக்கணும், இன்னொரு தோட்டமும் உருவாக்கணும்பா. அது உருவாகிடுது. கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மேல கொடுப்பா பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு வா. உன் பிள்ளை சைக்காட்டிக்ஸ் டாக்டர் ஆகும், வெற்றி அடைவாய், வெளிநாடு சென்று பட்டம் பெறுவாள். இந்த மகளே செல்வாக்காருங்க, ஐஸ்வர்யம் பெறுவாய். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வாப்பா. ஆமாம், இந்தா நான் தரேன், ஏன் கவலைப்படுறேன்? பக்கத்தில் வா. பாருங்க என்ன பிள்ளைகளா, எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கு. பிரகாசமான வாழ்வு நல்லா இருக்கட்டும். அதே கோபிச்செட்டிப்பாளையம் நாங்கள் கடை வச்சிருக்கோம். காலன்ட்டு வரலாம். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்பது உலகத்தில் தப்பு. பஸ்ஸில் 85 சீட் இருக்கும், ஒருத்தர் எதிர்த்தா தான் நிற்கிறவங்க உட்கார முடியும். உண்மையா இல்லையா? ஒரே சீட்டில் 2 பேரும் உட்காரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார தெரியணும், இல்லைன்னா நின்றுக்கிட்டாத வண்டியை பயணத்தை நம்ம கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா. நீதி தேவதை கண்களை மூடிக்கொண்டது போல இந்த உலகத்தில் நீ எப்படியோ நல்லா இருக்கணும், எடுத்த பிறவியை நீ சந்தோஷமா கழிக்கணும், யாராலையும் இடைஞ்சல் வராம உன் வாழ்க்கையை நடத்தித்தாரேன். வெற்றியா இருப்ப மகள். கர்மசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தவங்க 2 பேருமே அப்படிதான் வந்திருக்கீங்களா? நீங்க எந்த பிள்ளைய? நீங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க கால் அனுப்புவாங்க. கசிந்துருக கண்டேன். என்ன வியாபாரம்னே? 1 2 3 4 மளிகை கடை சரியா இருக்கா? எல்லாம் போனது வரவே இல்லையே. டின் நம்பர்லாம் வச்சிருக்கீங்களா கரெக்டா? வாங்கணும். கண்ண முடுங்க. என்னம்மா யாரு? நுழையிற வழியிலேயே வலது பக்கத்தில் அம்பாள் இருக்காளோ? ரோட்ல இருந்து இறங்கின உடனே வலப்புறத்தில் அம்மன் கோயில் இருக்கா? அம்மன் கோயில் எங்க இருக்கு? சுடலசாமி அங்க கிடையாது, கருப்பசாமி தான் இருக்காரு. கால் ஒன்று சொல்லலாம். அது எந்தமில்லாத அருள் பெரும் ஜோதியே, தனிப்பெரும் கருணையே, வாழ்க. படைத்தவன் மேல் பழியும் இல்லை. வாங்க. இந்த தொழில் முடிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். மாந்திரிகம் ஒரு காரணம், நேர காலங்களும் ஒரு காரணம். இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கி உன்னுடைய தொழிலையும் புதுமைப்படுத்தி தாரேன்.
உன் பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சு 2 ஜாதகத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறேன். வேற என்ன வேணும்ப்பா? நான் நடத்தியாச்சு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பா, எல்லாம் வெற்றி ஆயிடுவேன். கால் வந்துட்டா மகனே. அடுத்து பம்பாய். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ புறாக்கள் எங்கப்பா இருக்கு? உங்க வீட்டுக்கு பின்னால நிறைய வந்து அடையுமோ? குர் 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 சத்தம் கேட்க அதான் கேட்டேன். கால் வந்துட்டோம்.